டூபல்பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்களே, இந்தியாவிலேருந்து பேக்கேஜஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 13.5 kgs எங்கள் அம்மா வந்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து அண்ணா நகர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. இப்போ வந்து யூஎஸ்க்கு வந்திருக்கு, புது அட்ரஸ்க்கு வந்திருக்கு. ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆக்சுவலி பாப்பாவுக்கு கஞ்சி பவுடர் தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 13.5 kgsக்கு சாமான் எல்லாம் அனுப்பி வச்சுட்டேன். ஸோ வாங்க குயிக்காக போய் என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் வாங்கலாம், என்னெல்லாம் கொரியர் பண்ண முடியும் அப்படின்றது அதெல்லாம் ஓகே கற்றுக்கொள்ளால நான் திறந்துட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன மேலே வருதுன்னா, நாங்கள் ஆக்சுவலி ஃபுல்லி ஃபிலிமி அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. எங்களுக்கு ஆக்சுவலி வந்து சீக்கிரமாக டெலிவர் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து வீக் டேஸில் எனக்காவது ஆர்டர் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டேவாக இருந்தால் நெக்ஸ்ட் டே இமீடியட்டாக எங்களுக்கு ஷிப் பண்ணிடுவாங்க. இந்த ஃபுல்லி ஃபிலிமியில் வந்து ஃபுல்லாக வந்து வடிவேலு டைலாக்ஸு, தளபதி டைலாக்ஸு, ஸோ சூப்பர் ஸ்டார் டைலாக்ஸு, ஹாலிவுட் பாலிவுட் எல்லா டைலாக்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் க்ராப் டாப்ஸு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து லாஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதனால இந்த வாட்டி நாங்கள் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம் உங்ககிட்ட. ஸோ அதுதான் எனக்கு மேலாக ஃபஸ்ட்டு வந்திருக்கு. பாருங்களேன், ஸோ இது பாருங்கள், இதுதான் வந்து ஃபுல்லாக நிறைய வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிக்கிட்டாரு. ஸோ அவரோட டிஷர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ நான் அதில் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, நான் அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட டிஷர்ட் வாங்கினேன். பட் இந்த வாட்டி வந்து க்ராப் டாப் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அதோட க்ராப் டாப். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இந்த க்ராப் டாப்பு. நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன வருது அப்படின்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து பிளாக் ஜார்ஜெட் சாரீ வாங்கணும்னு இது பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்லைனில் வந்து இதை ஆர்டர் பண்ணாங்க. இது ஆக்சுவலி வந்து யூஎஸ் அமேசான் வெப்சைட்லேயும் இந்த சாரீ பிளாக் ஜார்ஜெட் சாரீ கிடைக்கிது. பட் இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ட்ரிபிள்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து சின்ஸ் இந்த பேக்கேஜ் வருதே அப்படின்றதுக்காக இதை ஆர்டர் பண்ணேன். ஸோ இது வந்தது. ஸோ இதுதான் அந்த பிளாக் ஜார்ஜெட் சாரீ. ஸோ இந்த வாட்டி நான் நிறையா ஸ்கர்ட்ஸ் வாங்கினேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் காமனாக போட்டுக்கிற மாதிரி ஒரு பிளாக் நல்ல ஃபிட்டிங் டாப்பாக இருக்கணும், அதுக்குன்னு ஃபுல் ஹேண்ட் இல்லாமல் இருக்கணும், ஸ்லீவ்லெஸ் இல்லாமல் ஒரு ஹாஃப் ஹேண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக பார்த்தேன். ஸோ இதுவும் வந்து அங்கே என்ன எடுக்குது. ஸோ இட்ஸ் அ பிளாக். எனக்கு யூஸ்வலாகவே டிஷர்ட்ஸ் வந்து மேக்ஸில் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். நான் வந்து எப்பப்போலாம் யூஸ்வலாக வந்து இயர்லி ஒன்ஸ் நான் வந்து மேக்ஸில் போய் டிஷர்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டி அதே மாதிரி இந்தியா போகும்போது ஒரு வாட்டி நான் மேக்ஸில் போய் டிஷர்ட்ஸ் எடுத்துகிட்டு வரேன். இந்த வாட்டி போக முடியாததுனால ரொம்ப நாள் ஆகிடுச்சுனால சரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு ஆர்டர் பண்ணேன். மேக்ஸ் டிஷர்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் வரும், வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்லேயும் போட்டு அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும் டிஷர்ட்ஸு, நாமினல் ப்ரைஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்கர்ட்ஸ். ஃபஸ்ட்டு மேக்ஸில் வாங்கின ஸ்கர்ட்ஸ் பாருவோம். ஆக்சுவலி வந்து ஸ்கர்ட் கிடையாது, கேப்ரியும் கிடையாது. இது பேர் வேறு ஏதோ போட்டிருந்தாங்க இதுக்கு. ஸோ நான் பார்த்துட்டு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது வந்து கீழே அந்த இதோடு இருக்குது. ஸோ ஸ்கர்ட் மாதிரியும் இருக்கும், பட் ஆக்சுவலி பலாசோ மாதிரியும் இருக்கும். ஸோ இது வந்து நல்ல சேலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட். இந்த ஸ்கர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அந்த பிளாக் டாப் காட்டினேன் இல்லையா, அதுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ இதை பிக் பண்ணேன். இது அமேசான் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரியில் நான் வந்து இது மாதிரி நெட்டு சாரீ வாங்கணும்னு ரொம்ப நல்லா யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ திரும்பி இது ட்ரெண்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் இது கிடச்சிது அமேசானில். ஸோ இமீடியட்டாக நான் ஆர்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா, எனக்கு ரொம்ப நாளாக இந்த ப்ரெஸ்ஸிங் டைப் பிளாக் மெட்டல் மூக்குத்தி வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து அமேசான் அகேன் ஆர்டர் பண்ணேன். ஸோ அது வந்து ரொம்ப பிரிட்டியாக வந்தது. 12/6 பார்க்கலாமா. தெரியுதா? நெக்ஸ்ட் வந்து வாங்கியிருக்கிற ரெட் சாரிக்கு இல்லை பிளாக் சாரிக்கு மேட்சிங்காக போட்டுக்கிறதுக்கான ப்ளவுஸ். இது வந்து ரொம்ப இப்போ ட்ரெண்டியாக இருக்கிறதுனால, ஃபேஷனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி
நெக்ஸ்ட் வந்து இந்த நார்த் இந்தியன் டைப் ஸ்கர்ட் ஒன்று. ஸோ இந்த மாதிரி கர்பா அதுக்கெல்லாம் போட்டுட்டு ஆடுற மாதிரி நாங்கள் இப்போ ஜெர்சிக்கு மூவ் ஆனதுனால இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ண நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆடுற மாதிரி போட்டுட்டு இருக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு டைப். அப்புறம் இந்த துப்பட்டா பயங்கர ட்ரெண்டிங் அமேசானில், யூஎஸ்லேயும் சரி இந்தியாலேயும் சரி. ஸோ இது வந்து துப்பட்டா பசார் துப்பட்டா. ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ நல்லா ஐ காட் திஸ் ஒன். another surprise for me. சூப்பர். எங்கள் அம்மா அப்பாவும் சேர்ந்து ஒரு நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ வாங்கியிருக்காங்க பாருங்களேன். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்ல. லெஜின் தான் போட்டு ஆரஞ்சு என்கிட்ட ஆரஞ்சு கலர் சாரீ கிடையாது. ஆரஞ்சு அண்ட் மெரூன் டபுள் கலர் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக சடனாக வந்து அமேசானில் லாஸ்ட் எங்கள் அம்மா அனுப்புகிற 2 நாளுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷராரா கிடச்சிது. ஸோ அதாவது குர்தா டாப் அண்ட் ஸ்கர்ட். ஸோ இது வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ சூப்பராக வந்தது. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து சென்னை சில்க்ஸில் வாங்கியிருக்காங்க. ஸோ இட்ஸ் another ஸ்கர்ட். இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ ஒரே நிறைய ஸ்கர்ட் இந்த வாட்டி வந்துருக்கிறதுனால பிளாக் டாப் ரெட் டாப் அப்படின்னு போட்டுட்டு செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு ஷூ. ஸோ பேபிக்கு ஷூ வந்து ஏன் இங்கே வாங்க மாட்டிங்களான்னா வாங்குவோம், இங்கே நிறையா கிடைக்கும். பட் ஆனால் வந்து கால் சோல் வந்து நல்லா இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இந்த கீ வரா மாதிரி, ஏதாவது சவுண்ட் வர மாதிரி, இந்த லைட் வர மாதிரிலாம் வெரைட்டியாக இங்கே கிடைக்காது. ஸோ அதனால ரொம்ப ரேராக தான் கிடைக்கிறாங்க. ஸோ அதனால அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்றதுக்காக நான் கேட்டிருந்தேன். ஸோ அதனால் அவங்க போயிட்டு கொஞ்சம் சாஃப்டாக இந்த மாதிரி ஷூ வாங்கினாங்க பேபிக்கு பிங்க் கலரில். ஸோ இந்த லைட் பேபி போட்டுருந்தோம்னா தான் ஏரியும், நம்ம அமுக்கிலாம்லாம் அது ஏரியாது. ஸோ நல்ல சாஃப்ட் சோல் கூட. நெக்ஸ்ட் வந்து அமேசானில் எனக்கு வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து பேபிக்கு வந்து என் பொண்ணு வந்து 15 months. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப இந்த புக் படிக்கலாம் மாட்டா, பட் இப்போ பொம்மை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி ரொம்ப கிழிஞ்சு போகாமல் இருக்கும். இங்கேயும் எங்களுக்கு நிறைய புக்ஸ் கிடைக்கும், பட் போர்ட் புக்ஸ் கிடைக்கும். பட் அதெல்லாம் ஈஸியாக கிழிஞ்சு போயிடுது, நல்லா ஈஸியாக கிழிச்சிடும். பட் இந்த புக் வந்து நான் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அந்த புக் வந்து இவ்வளோ நாள் சூப்பராக அப்படியே இருந்துச்சு. ப்ளஸ் அந்த பிக்சர்ஸ் வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணேன். இது வந்து ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணது வந்து தி ஜங்கிள் புக்கு. ஸோ அது ரொம்ப ப்ரிட்டி, என் பொண்ணோட ஃபேவரட் புக் அதுதான். இது வந்து ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் புக்கு. நான் கொஞ்சம் இந்த மாதிரி லயன், டைகர், எலிஃபென்ட், டாக் அப்படின்னு போட்டு புக் வாங்கினேன். ஸோ எல்லாமே வந்து இந்த ஒன் லைனர் இருக்கிற மாதிரி. அடுத்தது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எண்டு வரைக்கும் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக்கும் போட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, எதுக்கு மெயினாக நாங்கள் வந்து அனுப்ப சொன்னோம், கஞ்சி பொடி தானே ஓகேங்களா. பாப்பாவுக்கு கஞ்சி பொடி ஒரு 3-4 மாதத்துக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த இத்தினோண்டு அனுப்புறதுக்கு எக்ஸ்ட்ராவாக அடிஷன் இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணி இவ்வளோ ஆயிடுச்சு பாருங்களேன். அழகாக இது வந்து சூப்பராக கொரியர் பண்ணலாம். பட் நமக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஒரு சில ஐட்டம் வாங்கிட்டு வரணும், போக முடியல அப்படின்றதுனால ஆசை இருந்ததுனால எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து திணிச்சு அனுப்ப வச்சிட்டோம். ஓகே, எங்கள் அம்மா எதுவும் எனக்கு சர்ப்ரைஸாலாம் எதுவும் வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் கேட்கல, பட் என்ன சர்ப்ரைஸ் வந்துருக்கு அப்படின்ற ஸ்நாக்ஸ் வந்துருக்கு. எவ்வளோ அனுப்பிட்டு நமக்கு ஸ்நாக்ஸ் யார் அனுப்புவா? ட்ரெஸ் மட்டும் பத்தாது இல்லை, ஸ்நாக்ஸும் அனுப்பணும்ல. ஸ்நாக்ஸ் ஆஹா கடையார் அனுப்பணும். சிப்ஸ் பண்ணுவோம். ஓ இல்லை இது அடையார் அனுபவம் இல்லை. இது வந்து ஸ்ரீநகரில் ஒரு போலிஷ் ஸ்டால் காந்திஜின்னு போட்டுருக்காங்க. அவங்க ஹாட் சிப்ஸ், அவங்கக்கிட்ட என்ன சிப்ஸ் வந்துருக்காங்க, கார சிப்ஸ் வந்து இங்கே கட்டக்கவே கிடக்காதுங்க. எனக்கு இந்தியாவிலேருந்து யார் வந்தாலும் சரி, யார் கொரியர் பண்ணாலும் சரி, இதுக்கு மேண்டேட்ரியாக நான் எனக்கு வச்சு இது எனக்கு கண்டிப்பாக வாங்குறேன். ஸோ சர்ப்ரைஸாக எங்கள் அம்மா அதை பண்ணியிருக்காங்க. அப்புறமே இதெல்லாம் தான் அடையார் அனுபவம். மிக்சர் அடையார் அனுபவம் தான் நாங்கள் எப்போதுமே வாங்குவோம். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச கடை. ஸோ மிக்சர், அப்புறம் ராஜபாளையம் தட்டை. இது வரைக்கும் நான் இந்த ட்ரை பண்ணதே இல்லை, இந்த ராஜபாளையம் தட்டை. ஸோ நான் ரொம்ப எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸை சொல்கிறேன். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றின கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. another one எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பிஸ்கெட்ஸ்.
இது வந்து ஸ்வீட் பிஸ்கெட், சங்கர் பாரா பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கங்கா ஸ்வீட்ஸில் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் எனக்காக சர்ப்ரைஸாக அனுப்பிட்டாங்க. ஸோ ஒரு 2 கிலோ கஞ்சி மாவு அனுப்ப போக என் அம்மாவை எவ்வளோ டார்கெட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, எவ்வளோக்கெல்லாம் அனுப்ப வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு வந்து பாட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே பாட்டில்ஸ் நிறையா கிடைக்கும், தெர்மோஸும் நிறையா கிடைக்கும். எனக்கு வந்து சிப்பர் வெச்சர்னு தெர்மோஸ், அதாவது இங்கே நான் வின்டர் நிறையா மெஜாரிட்டி வந்து கோல்டு சீசன் தான் இருக்கும். சம்மர் வந்து ரொம்ப ஒரு 3-4 மந்த்ஸ் தான் இருக்கும். மற்ற டைம்லாம் ஸ்ப்ரிங்கு ஃபால் எல்லாம் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்து பாட்டில் வந்து பாட்டிலில் தண்ணி வச்சிங்கன்னா அது வந்து இதுவாகிடும். அதனால் சிப்பரோட அந்த சிப்பர் வந்து வெளியே வச்சா ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் தெர்மோஸாக இருக்கும். ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுறதுக்காக இது அமேசானில் கிடச்சிது, வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம்னு நினச்சிங்களா, கிடையாது. ஹோம் மேட் ஸ்வீட்ஸ், எரிச்சம்பழ லட்டு, பட்டர் பேப்பர் போஸ்ட் பண்ணுவோம். பாருங்கள் இவ்வளோ நாள் கொரியரில் வந்ததுக்கு வந்து சூப்பராக அப்படியே இருக்கு, ஒன்றாகாமல். பாருங்கள் எரிச்சம்பழ லட்டு. நெக்ஸ்ட்டும் ஹோம்மேடு அம்மா பண்ணி அனுப்பியிருக்காங்க, நல்ல சம்பளத்தில் வச்சு. இது வந்து ரவா பூரி லட்டு. இதோட ரெசிபி வந்து எங்கள் சேனலில் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட ரெசிபி போடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த டிக்டாக்கு இதிலெல்லாம் பார்த்து எனக்கு வந்து இது சடனாக வந்து செமையாக ஆசை வந்துடுச்சு. இது வந்து ஆப்பம் நான்ஸ்டிக் தவா. நார்மலாகவே நம்ம கல்லில் தான் ஆப்பம் வரும், பட் இது அழகாக ஒரு 4 குழி விடுற மாதிரி இருக்குது நான்ஸ்டிக்கில். ஸோ இது எனக்கு ஆசையாக இருந்துச்சு, சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பேபியோட ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் செட்டு. இந்த ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் செட் எப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அழகாக குழந்தை சாப்பிட்ற மாதிரி அது இதுவும் நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம அப்படி காவியாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அழகாக கிடச்சிது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது செட்டு. இதுதான் ஃபோர்க். நெக்ஸ்ட் வந்து பேபிஸ்க்கு குட்டி குட்டியாக ட்ரெஸ்ஸு, சம்மர் வர போகிறது. ஸோ அதனால் சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ராக்ஸ் வீட்டுக்கு போட்டுக்கிறாங்க. மிக்கி மவுஸ் ஃப்ராக்ஸ் அண்ட் இது ட்ரெஸ்ஸஸ்லாம், ஷார்ட்ஸ் நிறையா, பேண்ட்டு. ஸோ இது வந்து நாயுடு ஹால்லேருந்து பேபிக்கு ஃப்ராக்கு. ஸோ நாயுடு ஹால் தான் நான் போட்டுக்கிட்டேன் சின்ன வயசில் இருக்கும்போது. ஸோ அதனால் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்காக எப்போதும் எனக்கு கொரியர் இருக்கும்போது நாயுடு ஹால்லேருந்து போய் வாங்கிட்டு வருவாங்க இந்த ஃப்ராக்ஸ் எல்லாம். ரொம்ப நாள் வரும், ரொம்ப நல்லா உழைக்கும். ஸோ ரொம்ப பிரிட்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃப்ராக்ஸ் எல்லாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்குது இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் எவ்வளோ போட்டிருக்கேன் நான் அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, வீக்கை ஓப்பன் பண்ணிட்டேன் இல்லையா, எல்லாத்தையும் கிடக்கிறத வச்சுட்டு திருப்பி எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் வச்சு செப்பரேட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.